நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 8வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். But ye shall receive power after that the Holy Ghost is come upon you, and ye shall be witnesses unto me both in Jerusalem and in Judea and Samaria and unto the uttermost part of the earth. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் ஒவ்வொரு இருதயங்களிலும் பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தாவே ஆண்டவர் நீங்க பேசுங்க. ஒவ்வொரு இருதயங்களிலும் உடைய வார்த்தைகள் உள் பிரவேசிக்கட்டும். கர்த்தாவே உடைய வார்த்தைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும் அப்பா. ஒரு மனதோடு நாங்கள் கர்த்தாவே காணப்பட்டு உடைய வார்த்தைகளை கவனிக்கவும், உடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுக்கவும் நீங்க உதவி செய்யுங்க. தொடர்ந்து நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு மனிதனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவன் பலன் அடைகிறான். பலன் அடைந்து பூமியின் கடைசி பரியந்தமும் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் நாம் இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுது நமக்கு பலன் உண்டாகும்? நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நாம் பலன் அடைகிறோம். என் ஜனமே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் இந்த கால வேளையிலும் கூட நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பலவீனத்தோடு வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு காண்டாமிருகத்தின் ஒத்த பலனை தருவேன் என்று. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள வரும்போது அவர் பலன் அடைகிறார்கள், பலன் அடைகிறான். பலன் அடைந்து பூமியின் கடைசி பரியந்தமும் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் நாம் இருக்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள வந்தாதான் பலன் உண்டாகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காண்டாமிருகத்தின் ஒத்த பலனை தருகிறார். அதனாலதான் இந்த கடைசி நாட்களிலும் கூட நான் பரிசுத்த ஆவிக்காக காத்திருந்து அதை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். மாமிசமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று அவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் சொன்னதுல அவர் இந்த கடைசி காலத்தில் மாமிசமான யாவர் மீதும் பரிசுத்த ஆவியை ஊற்றி கொண்டிருக்கிறார். அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாமல் இருக்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு வாஞ்சை தாகம் உள்ளவன் மேல் அவர் ஊற்றுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள வந்தாதான் பலன் அடைகிறோம் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை பலவீனன் என்று ஒருவராகிலும் நாம் சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவேல் 3வது அதிகாரம் 10வது வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது வாசிப்போம். Beat your plowshares into swords and your brewing hook in the spears. Let the weak say, I am strong. வாசிங்க. யோவேல் 3வது அதிகாரம் 10வது வசனம். உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அரிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்ப வாசிக்க கேட்ட அந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம், பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. நான் பலவீனமா இருக்கிறேன், என்னால நடக்க முடியல, சமையல் பண்ண முடியல, என்னால பேச முடியல,
நீ எப்படி சொல்லாத, அப்படி சொல்லுகிற காலம் இது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்துல பார்க்கிறோம், தன்னை இந்த இடத்துல பார்க்கிறோம், பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. நான் பலவான் பாருங்க, தேவனை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் பலவான்களாய் இருக்கிறோம். அந்த வானத்தையும் இந்த பூமியும் நம்மை சிருஷ்டித்த தேவன் பெரியவர். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆகவே அவருடைய பிள்ளைகள் நாம் பலவான்களாய் இருக்கிறோம். என் கிருபை உனக்கு போதும் என்று அவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம் என் ஜனமே. நாம் இந்த கடைசி காலத்தில் இந்த பலவீனம் பலவீனம் என்று புலம்புவதற்கு இது காலம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன்னை பலவீனனா இருக்கிறேன் சொல்லுகிறவன் தன்னை பலவான் என்று நாம் சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் பேசுகிறார். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்திட எனக்கு பலன் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல போய் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் என் ஜனமே. ஆகவே நாம் பலவான்களாய் நாம் காணப்பட வேண்டும். நாம் சாதாரணவர்கள் அல்ல, நாம் சாதாரணவர்கள் அல்ல, நாம் பலவான்களாய் இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு. கிறிஸ்துவினாலே என்னை பலப்படுத்துகிற ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மளை பலப்படுத்துகிறார். நம்ம குடும்பங்கள்ல சோர்வுகள் வரும்போது நாம் ஒவ்வொரு நேரம் பலவீனமாக ஏதாவது சொல்ல தாங்க முடியாதபடி பலவீனமாக நாம் போகிற நேரத்துல அந்த கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து, அவர் நம்மை பலப்படுத்துகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் ஒன்று என்று அவர் சொல்லுகிறார் என் ஜனமே. அந்த இயேசு கிறிஸ்து, இந்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தால் மாத்திரமே நாம் பலன் அடைவோம், நமக்கு பலன் கிடைக்கும். கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவார். நித்தமும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை பலப்படுத்துவார். நம்மளை ஆற்றி தேற்றி ஜெயமாய் கர்த்தர் நம்மளை வழி நடத்துவார். இந்த கடைசி காலத்துல பலவீனன் என்று நீ சொல்லக்கூடாது, தன்னை பலவான் என்று சொல்வானாக. ஆகவே உன் நாவுல நான் பலவான், நான் பலவானா இருக்கிறேன் எந்த அளவுக்கு சொல்லுகிறாயோ இந்த வார்த்தை உன்னை உருவாக்கும், உருவாக்கக்கூடியது. நம் வார்த்தை உருவாக்கக்கூடியது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வானத்தையும் பூமியையும் வார்த்தையினாலே சிருஷ்டித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் பலவான், நாம் பலவீனன் கிடையாது, நாம் பலவான். ஒரு இடத்துல பார்த்தோம், நீ கிளவி, வயசாயிருச்சு, கிளவி தானே கோபம் வரும் ஒரு சிலருக்கு. நான் கிளவி இல்லை, இன்னும் வயசு இருக்கு சொல்றத நீங்க பார்த்திருக்கீங்க. ஆகவே வயசானாலும் என்னதுதான் பலவான். ஆகவே பலன் ஒருபோதும் குறைந்து போகாது. நமக்கு வயது போனாலும் நம் வாலிப வயதை போல கர்த்தர் நம்மளை மாற்றுகிறார். ஆகவே அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது நாம் பலவான்களாய் இருக்கிறோம். உன்னை பலவீனம் என்று நீ சொல்லாதே, தன்னை பலவான் என்று ஒவ்வொருவனும் சொல்வானாக. நாம் பலத்தின் மேல் பலம் அடைகிறோம். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நம்மளை கர்த்தர் பலப்படுத்துகிறார், நித்தமும் பலப்படுத்துகிறார். அவர் பலப்படுத்தும் போது எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலனை தருகிறார் என் ஜனமே. சுவிசேஷம் சொல்ல நமக்கு பலன் தருகிறார், நற்கிரியைகளை செய்ய பலன் தருகிறார். தேவன் நமக்குள் ஜீவனின் பலனாய் இருக்கிறபடியினால் எல்லாவற்றையும் செய்ய தேவன் நமக்கு பலனை தருகிறார். இந்த கால வேளையிலும் கூட எத்தனை பேர் நாம் பலன் உள்ளவர்களாய் இருக்கிறோம்? எனக்குள்ள பலவீனம் இல்லை, நான் பலவானாய் இருக்கிறேன் என்று சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. நான் பலவீனமாய் இருக்கிறேன் சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு சில கூட்டம் இருக்கத்தான் செய்யுது. ஆகவே நாம் எல்லாரும் பலவீனர்கள் அல்ல, நாம் எல்லாரும் பலவான்கள். அவர் நம்மளை பலப்படுத்துகிற தேவன் என் ஜனமே. நாம் பலவீனனாய் இருக்கிறேன் என்று நீ சொல்ல வேண்டாம். உன்னை பலப்படுத்துகிற கர்த்தர்
நமக்குள்ள இருக்கும்போது எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் கிடைக்கும் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது பாருங்க வந்துட்டு சிறு பிள்ளைகளா இருந்தாலும் பெரியவர்களா இருந்தாலும் கர்த்தரை உண்மையாக கூப்பிடும் போது பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள வரும்போது பலன் அடைகிறோம். மாமிசமான யாவர் மீதும் தருகிறார். சிறு பிள்ளைகளுக்கும் பரிசுத்த ஆவியை ஊற்றுகிறார். முதியோர் பெரியவர்களுக்கும் வாலிபர்களுக்கும் யாவருக்கும் மாமிசமான யாவருக்கும் பரிசுத்த ஆவியை ஊற்றுகிறார். பரிசுத்த ஆவி இறங்கும் போது பலன் அடைகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 6 9 வரை நாம் வாசிக்கும் பொழுது, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 6 9 வரை. அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எரேமியா தீர்க்கதரிசியை நோக்கி ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. அவர் என்ன எரேமியா தீர்க்கதரிசி தான் சொல்றாரு, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன் அப்பா, சிறு பிள்ளையா இருக்கிறேன். அவர் சொல்றாரு, ஆனாலும் கர்த்தர் நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே. பாருங்க, நம்ம சிறு பிள்ளையில் ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம கேட்டுட்டா நம்ம பலவான்களா இருக்கிறோம். இந்த இடத்துல ஆண்டவர் பேசுறாரு, என்ன சிறு பிள்ளையா இருக்கிறேன் பேச அறியேன் சொல்லும் போது இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு, சிறுபிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லா இடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் பாருங்களேன், எரேமியா தீர்க்கதரிசி சிறு பிள்ளை நான் பேச அறியேன் அப்படி சொல்றாரு. நீ சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே. ஆண்டவர் மனிதனை நோக்கி பார்த்துட்டா பிறந்த குழந்தை கூட என்ன செய்யும், பேசும். கல்லுகளும் கூட பேசுமா. வேதத்தில் அப்படி வாசிக்கிறோம். கற்கள் அதுவும் கூட பேசும் காலம் வரும். நீ இன்றைக்கு நீ பேசலை என்றால் இந்த கற்களும் கூட பேசும். பாலகர் வாயில துதிகளை வரப்பண்ணுவேன் என்று கூட வசனம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் இந்த எரேமியா பாருங்க, அவரை நோக்கி தான் சொல்றார், நீ சிறுபிள்ளை என்று சொல்லாத. அவர் என்ன 9வது வசனத்துல, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு இதோ என் வார்த்தைகளை உன் நாவிலை வைக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள எப்பொழுதுமே காணப்பட வேண்டும். அநேகருக்கு சுவிசேஷம் சொல்ற வார்த்தையாய் நாம் நடமாட வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை அவருடைய வார்த்தைகளை சுமந்து கொண்டு போகிற ஜனமாய் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, அந்த வார்த்தைகளை தயங்காமல் வெட்கப்படாமல் நாம் சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நாம் பார்க்க, நீ சிறுபிள்ளை என்று நீ சொல்லாத, எனக்கு பலன் இல்லை என்று நீ சொல்லாத, நான் உனக்கு பலனாய் இருப்பேன், நான் உனக்குள்ள இருந்து வழி நடத்துவேன். அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும் போது கர்த்தர் நமக்கு பலனாக இருக்கிறார். என் ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 8வது வசனத்தை, நீ அவர்களுக்கு நீ பயப்பட வேண்டாம், நீ சிறு பிள்ளைதான் இல்ல, நான் உனக்குள்ள வந்தபோது நீ பெரிய தேவன், நான் உனக்குள்ள இருக்கிறபடியினால் உன்னை பார்த்து நீ ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அத்தனை பிசாசுகளும் நடுங்கும். ஆனால் நான் உனக்குள்ள இருக்கிறவர் நான், உலகத்தில் உள்ளவனிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர், நீ பயப்பட வேண்டாம். எரேமியா தீர்க்கதரிசியை நோக்கி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வேளையிலும் கூட கர்த்தர் நம்மோடு பேசுற வார்த்தை என்ன, உன்னை பலவீனம் என்று நீ சொல்ல வேண்டாம், நீ நான் பலவான் என்று நீ சொல்லுவாயாக. தேவன் நமக்குள்ள வரும்போது நாம் பலவான்களாக நாம் காணப்படுகிறோம். கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்தி
எல்லா ஜனங்களுக்கு முன்பாக உன் பேரை பெருமைப்படுத்துவார், உன்னை உயர்த்துவார். ஆகவே கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது எரேமியா தீர்க்கதரிசி சொன்னாலும் கூட 2வது கீழே உள்ள வசனத்துல அப்படியே கீழ்ப்படுகிறார். கர்த்தர் அவருக்குள்ள வரும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். என் ஜனமே, நான் சிறு பிள்ளை, நான் பலவீனமாயிருக்கிறேன், ஒன்று பேச அறியேன் என்று நீ சொல்லுகிற காலம் இது இல்லை. இந்த பெரிய தேவன் நமக்குள்ள வந்துட்டான். உன் குடும்பங்களில் அற்புதம் நடக்கும், அதிசயங்களை அவர் காண பண்ணுவார். பலவித ஒரு மனமகிழ்ச்சியை நீ காண்பாய். உன் குடும்பங்களிலேயும் உன் ஜீவியத்தில் நன்மையை காண்பாய். அந்த பெரிய தேவன் சிறு பிள்ளைகளுக்குள்ளும் சரி, பெரியவர்களுக்குள்ளும் சரி, கர்த்தர் வந்துட்டான். கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்வார். நம்முடைய தேவன் பெரிய தேவனாய் இருக்கிறார். என் ஜனமே, நீ அவர்களுக்கு நீ பயப்படாதே. உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடனே கூட இருக்கிறேன், உனக்குள்ள இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். நீ எதற்கு நீ பயப்பட வேண்டாம், நீ கலங்க வேண்டாம். அந்த வானத்தையும் இந்த பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையில தேவன் உனக்குள்ள இருந்து உன்னோடு நான் பேசுகிறேன். நீ சிறு பிள்ளை இல்லை, நீ பலவீனம் இல்லை, நீ பலவீனன் இல்லை, நீ பலவானாய் இருக்கிறாய். நான் உன்னதமான தேவன், உனக்குள்ள இருந்து நான் உன்னை வழி நடத்துகிறேன். ஆகவே நீ எதற்கு நீ பயப்பட வேண்டாம், எதற்கு நீ பலவீனத்தின் ஆவிக்கு நீ இடம் கொடுக்க வேண்டாம். நீ கர்த்தரை நோக்கி நீ உண்மையாய் கூப்பிடுவாயானால் இந்த காண்டாமிருகத்தின் ஒத்த பலனை தந்து உனக்கு வழி நடத்துகிறார். என் ஜனமே, இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், யாருக்கு நீ பயப்பட வேண்டாம். மனுஷர்கள் உன்னை பயமுறுத்துவார்கள், உன் சொந்த பந்த உன்னை பயமுறுத்தும். நான் உனக்குள்ள இருக்கிறேன் என்பதை நீ எப்பொழுதுமே நீ மறக்க கூடாது. நான் தேவாதி தேவன், உன்னை அழைத்த தேவன். நீ பாவத்துல உளையான சேற்றிலே விழுந்து கிடந்தையே, அப்பொழுது உன்னை தேடி வந்தேனே, உன்னை தூக்கி எடுத்தேனே. என்னை நீ நினைத்துக்கொள், நான் உனக்குள்ள இருக்கிறேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. நான் உனக்குள்ள இருக்கிறபடியினால் நான் பலவீனம் என்று நீ சொல்லாதே, நான் பலவான் என்று நீ சொல்லு. அவர் உன்னதமானவர். என் ஜனமே, ஆகவே நம் குடும்பங்கள்ல பல நேரங்களிலும் நாம் பலவீனம் வரத்தான் செய்யும், சோர்வு படுத்துவாங்க. அந்த நேரத்துக்கு நீ சோர்ந்து போக கூடாது. யாருக்கு கிடைக்காத சிலாக்கியத்தை இந்த இருதயமாக இந்த ஆலயத்தில் தேவன் நமக்குள்ள இருக்கிறாரே, நம்மளை ரட்சித்து மீட்டு எடுத்து இப்படிப்பட்ட பாக்கியத்தை தந்தாரே, அவர் நம்மை கைவிட மாட்டார். யார் யார் நம்மளை கைவிட்டாலும் நம்முடைய தேவன் நம்மை கைவிட மாட்டார். நீ திடமனதாய் இருக்க வேண்டும். நீ பலவீனம் உனக்குள்ள வருமானால் தேவனை துதிக்க முடியாது, அவரை ஸ்தோத்தரிக்க முடியாது, சுவிசேஷம் சொல்ல முடியாது, ஆத்தும ஆதாயம் செய்ய முடியாது. என் ஜனமே, ஆகவே இந்த பலவீனத்துக்கு மட்டும் நீ இடம் கொடுக்க கூடாது. இந்த பலவீனம் வரும்போதெல்லாம் நீ கர்த்தரை ஸ்தோத்தரி. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்யும் மெய்யான ஒளிதான் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 10வது வசனம். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. என் ஜனமே, இந்த கால வேளையில நீ எந்த சூழ்நிலையில் நீ வந்திருக்கலாம், நீ பலவீனத்தோடு வந்திருக்கலாம். இந்த கால வேளையில் தேவன் உன்னோடு அவர் பேசுகிறார். நீ பலவீனன் அல்ல, நீ பலவான் என்று சொல்லு என்று அவர் பேசுகிறார். நீ யாருக்காகவும் நீ பயப்பட வேண்டாம், நீ பயப்படாதே, நான் உன்னோடனே இருக்கிறேன். நான்
பலனாய் இருக்கிறேன், உனக்குள்ள நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறேன். நீ எதையும் குறித்து நீ கவலைப்பட வேண்டாம். உன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நீ பயப்பட வேண்டாம். எதையும் உன் குடும்பத்தை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து, உன் மனைவி, கணவன், சொந்த பந்தம், தாய் தகப்பனை குறித்தும் நீ கவலைப்பட வேண்டாம். நீ எதற்காக நீ பயப்பட வேண்டாம். நான் உனக்குள்ள இருக்கிறேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நீ பின்வாங்கி போயிராத, தயங்காதே. நான் உன் தேவனாய் இருக்கிறேன். நான் உன் தேவன் என்று உரிமையோடு தேவன் இந்த கால வேளையிலே பேசுகிறார். என் ஜனமே, நீர் என்னுடையவன், நீர் என்னுடையவள், நீ எனக்கே உரியவள் என்று ஆண்டவர் இந்த கால வேளையில அவர் பேசுகிறார். அவர் நமக்குள்ள இருக்கிறார். என் ஜனமே, இந்த தைரியம், இந்த வார்த்தை உனக்குள்ள போகும்போது உனக்குள்ள ஒரு பலன் உண்டாகும். பக்கத்துடா இந்த பலன் உனக்குள்ள வருதா? தேவன் அவர் வல்லமை உள்ளவர். நீ திகையாதே, நீ பின்வாங்கி போகாதே, சோர்ந்து போகாதே. நான் பலனாய் உனக்கு இருக்கிறேன் என்று இந்த கால வேளையில் அவர் பேசுகிறார். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உனக்கு உதவி செய்வேன். என் நீதியின் கரத்தினால் உன்னை தாங்குவேன். யார் யார் உன்னை தாங்கலையோ, பணத்தை கொடுத்து ஒரு சிலர் தாங்குவாங்க, பொருளை கொடுத்து தாங்குவாங்க. இதெல்லாம் போலியான அன்பு. என் ஜனமே, நான் உண்மையாக உன்னை நேசிக்கிறேன், உண்மையாக என் வலது கரத்தில் உன்னை தாங்குவேன் என்று, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று இந்த கால வேளையில நம்மோடு ஒவ்வொரு இருதயங்களிலும் அவர் பேசுகிறார். என் ஜனமே, ஆகவே நம்மளை பலப்படுத்துகிற தேவன் நமக்குள்ள இருக்கிறார். இப்பொழுது இயேசு வருவார் என்றால் அவருடன் நாம் காணப்படுவோம். இப்படிப்பட்ட பாக்கியம் யாருக்கும் கிடைக்கல. அவர் ஏற்றுக்கொண்ட நமக்கு மாத்திரமே அந்த பாக்கியத்தை அவர் தருகிறார். நீ ஒருபோதும் நீ யாருக்காகவும் பயப்பட வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 9வது வசனத்துல 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9-10 இந்த வசனத்துல நான் வாசிக்கிறோம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமையை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் பவுல் சொல்றாரு பாருங்க, வஸ்திரத்தை போட்டு இயேசுவின் நாமத்து சுகமாகுது. பவுல் அதிக நிருபங்களை எழுதினவர். இயேசு கிறிஸ்துவின் அச்ச அடையாளங்களை தரித்து கொண்டிருக்கிறேன் என்று அவர் சொன்னவர். பாருங்க, வந்துட்டு என்னை பின்பற்றுங்கன்னு சொல்றாரு. அப்ப இயேசுவை போல வாழ்ந்த அந்த பவுல் சொல்றாரு, அவருக்கு முள் கொடுக்கப்பட்டது என்று பார்க்க வீடுகளில் நீங்க வாசித்து பாருங்க. சாத்தானின் தூதன் என்று பார்க்கிறோம். 3 தடவை அவர் வேண்டிக் கொள்றார், விண்ணப்பம் பண்றார். அப்பதான் இந்த வசனத்தை சொல்ற, என் கிருபை உனக்கு போதும் அதுன்னு சொல்றாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்தபடி நாம் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கங்களிலும் நான் பிரியப்படுகிறேன். ஹல்லேலூயா. நம்ம எத்தனை பேர் நம்ம இப்படி சொல்ல முடியும்? இந்த அப்போஸ்தலராகிய பவுல் சொல்றாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பலவீனம் ஒரு சிலர் இருக்கிறது, அவர் வருகிறார். அவர் பலத்தின் தேவன், பலனாக அவர் வருகிறார். காண்டாமிருகத்தின் ஒத்த பலனை தந்து வழி நடத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 10வது வசனம். கடைசியாக என் சகோதரரே,
கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நாம் பலப்படணும். நாம் சின்ன ஜெபம் பண்ணாலும் கர்த்தருடைய வல்லமை இருக்கு. வல்லமையா ஜெபிக்கணும். நம்முடைய சத்தம் கம்பீர சத்தமாய் காணப்பட வேண்டும். நம்முடைய சத்தத்தை உயர்த்தி என்ன செய்யணும்? கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். உங்க சத்தத்தை எக்கால சத்தத்தை போல் உயர்த்தி என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய சத்தத்தை உயர்த்தி கம்பீரமாக இருக்கணும் நம்முடைய சத்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று நாம் பார்க்கிறோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 16வது வசனத்துல நான் வாசிக்கும் பொழுது, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷரில் வல்லமையாய் பலப்படவும் என்று இந்த இடத்துல வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வல்லமையாய் பலப்படவும். உள்ளான மனித நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. ஹல்லேலூயா. இந்த உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடையும் போது கர்த்தர் பலனாய் இருந்து நம்மளை வழி நடத்துவார். நம்ம நடத்தி வந்த அதிசயமாய் நடத்தி வந்த அந்த வழிகளை நாம் அந்த வழிகளை நினைக்கும் போது, நான் ஒரு காலத்துல அப்படி இருந்தேன், அப்படி இருந்த என்ன அவர் நிலை நிறுத்தி இம்மட்டு சத்தியத்துக்குள்ளே நீ நடத்தி நிலை நிறுத்தி வைத்திருக்கிறாரே, இந்த அளவுக்கு நாம் வளர்ச்சி அடைந்திருக்கிறோமே. அவர் நடத்தி வந்த வழிகளை, அதிசயமாய் நடத்தி வந்த வழிகளை நாம் சற்று நேரம் இந்த கால வேளையில நாம் நினைத்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்மளை அதிசயமாய் நடத்தி வந்தாரே, நம்முடைய சத்துவத்தின் கர்த்தருடைய வல்லமையில பலப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 29-31. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து. அவர் என்ன தராராம்? சோர்ந்து போகிறவனுக்கு எல்லாரும் சொல்லுங்க, என்னத்தை தராரு? பலன் தராரு. சோர்ந்து, ஐயோ, ஒரு சோர்ந்து போயிருப்பாங்க. சோர்ந்து போகிறவர்களுக்கு ஆண்டவர் கைவிட மாட்டார். சோர்ந்து போய் இன்னொரு மூலையில உட்கார்ந்து இருக்கும் போது உன்னை யாராவது நம்ம கேட்பாங்களா? நம்மளை யாரும் தேடி வர மாட்டாங்க. என் ஜனமே, நமக்குள்ள ஜீவனின் பலனாய் இருக்கிறாரே, அவர் நித்தமும் நம்மோடு பேசுவார். அவர் நம்மளை ஆதரிப்பார். சோர்ந்து போகிற நமக்கு அவர் பலனாய் இருப்பார். சத்துவத்தையும் வல்லமையும் தருவார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிற தேவன், அவர் பலப்படுத்துகிற தேவன். இது மூலையில நீ முடங்கி இருப்பதை அவர் விரும்ப மாட்டார். நீ சோர்ந்து போகிற அடுத்த நிமிஷத்திலேயே தேவனுக்கு நீ இடம் கொடுக்கும் போது உனக்கு பலன் கொடுக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா. 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. கர்த்தருக்கு எத்தனை பேர் நம்ம காத்திருக்கிறோம்? சங்கீத புஸ்தகம் 40வது சங்கீதம் 1வது வசனம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அப்ப நீ தேவ சமூகத்தில் நீ காத்திருக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. அப்ப கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் தான் புது பலன் அடைய முடியும். தேவ சமூகத்துல கர்த்தருக்காக நீ காத்திருக்க வேண்டும். நீ ஸ்தோத்திர பலிகளை நீ செலுத்த வேண்டும். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருப பெருகும் என்று பார்க்கிறோம். நீ ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி தேவ சமூகத்துல நீ இருக்கும் போது புது பலன் நீ அடைவாய். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகை போல என்ன செய்யறாங்களாம்? செட்டைகளை அடித்து
எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒருபோதும் நம்ம சோர்ந்து போக கர்த்தர் விடமாட்டார். இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம். ஓடினாலும் நடந்தாலும். இது என்ன? ஓடினாலும், ஓடுனா கொஞ்சம் தவிப்பு வரும், நடந்தாலும் வரும். இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம். நீ சுவிசேஷம் சொல்லும், ஆத்ம ஆதாயம் பண்ண நீ ஓடிக்கிட்டே இரு. கர்த்தருடைய பலன் இருக்கே, நீ கர்த்தருக்காக காத்திருந்தையே, புது பலன் அவனுக்கு தருகிறார். கழுகையை போல் செட்டைகளை அடித்து நீ எழும்புவ. கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிப்ப. எழுந்து பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். நீ நடந்தாலும் மெதுவா போனாலும் ஆவிக்குரிய ஜீவியத்துல நல்லா ஓடிக்கிட்டே இருப்ப. அந்த இடத்துல சோர்வு வந்துடும். மாதிரி நீ ஆத்ம ஆதாயம் பண்ண முடியாது. சோர்வுகள் வரும். சோர்வு வந்தாலும் ஆண்டவர் உனக்குள்ள இருக்கிறார். அப்ப வேகமா ஓட முடியல, நடக்கிற மெதுவா நீ அந்த வேலையை செய்யற. சோர்ந்து போய் அப்பையும் உனக்குள்ள இருக்கிறார். அந்த இடத்துல அதான் பார்க்கிறோம். சோர்ந்து போகார்கள். நீ நடந்தாலும் நீ சோர்ந்து போக மாட்ட. கர்த்தர் பெரிய தேவன். நீ ஓடினாலும் நடந்தாலும் கர்த்தர் உனக்குள்ள இருக்கிறார். பலனாக அவர் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீத புஸ்தகம் 46வது சங்கீதம் 1வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். அடைக்கலமும் பலனும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அந்த ஆபத்து காலத்தில் அவரே நமக்கு பலனாயிருக்கிறார். என் ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் அடைக்கலமாயிருக்கிறார். அவர் பலனாயிருக்கிறார். ஆபத்து காலத்தில் எல்லா காரியங்களிலும் அனுகூலமான துணையாயிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நீ எந்த காரியத்தை குறித்து நீ பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், திடமனதாயிரு. நாம் பலவீனன் அல்ல, நாம் பலவான் என்று நீ சொல்லுவாயாக. கர்த்தர் உனக்குள்ள இருந்து பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உனக்கு அடைக்கலமாய் பலனாயிருப்பார். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று வாசிக்கிறோம். சங்கீத புஸ்தகம் 18வது சங்கீதம் 1வது வசனத்துல, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீத புஸ்தகம் 18வது சங்கீதம் 1வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், என் பலனாகிய கர்த்தாவே நீதான் என் ஜீவனின் பலன். நீதான் என் பலனாய் இருக்கீங்க. நீங்க எனக்குள்ள இல்லைனா இன்னும் யாருன்னா அழிந்து போயிருப்பேன், நான் ஜீவனோடு இருந்திருக்க மாட்டேன். நீ என் ஜீவனின் பலன். நீங்க எனக்குள்ள இருக்கீங்க. இந்த தாவீது ராஜா பாருங்க எவ்வளவு அழகாக சொல்றார், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். நீங்க எனக்குள்ள பலனாய் இருக்கீங்க, உம்மில் நான் அன்பு கூறுவேன் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கால வேளையில நம்ம ஒருவரும் தேவ சமூகத்திலே நாம் வந்திருக்கிறோம். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கடைசி காலத்தில் மாமிசமான யாவர் மீதும் பரிசுத்த ஆவியை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். என் ஜனமே, தாகம் உள்ளவர்கள் மேலும் பரிசுத்த ஆவியை ஊற்றுகிறார். தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் மேல் பரிசுத்த ஆவியை ஊற்றுகிறார். வேண்டிக் கொள்வர்களுக்கு பரிசுத்த ஆவியை இந்த கடைசி காலத்தில் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். என் ஜனமே, நீ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள நீ வாஞ்சிக்க வேண்டும். அந்த தேவாதி தேவன் நம்மளை அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் அவர் விரும்புகிற ஒரு பரிசுத்த ஜீவியம் நாம் செய்கிறோம்? நாம் ஒரு காரியத்தை குறித்து நாம் சோர்ந்து போகிறோமா?
உனக்கு எப்படிப்பட்ட பெரிய பிரச்சனைகள் இருக்கலாம், கர்த்தர் உனக்கு பலனாய் இருக்கிறார் என்று அதை மட்டும் நீ அறிந்து கொள். என்னை அவர் கைவிட மாட்டார். நான் நம்பியிருக்கிற தேவன் பெரியவர். அந்த வானத்தையும் இந்த பூமியும் உண்டாக்குன அந்த கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார். நித்தம் அவர் வழி நடத்துகிறார். அவர் உண்மையுள்ளவர். எனக்கு சொன்னதை அவர் எனக்கு செய்யும் அளவு அவர் என்னை கைவிட மாட்டார். அவரை நாம் ஒவ்வொருவரும் பற்றி கொள்ளும் போது அவர் நமக்கு நன்மை செய்கிற தேவனாய் வெளிப்படுவார். என் ஜனமே, அவர் ஒரு வார்த்தை நமக்கு சொல்லிட்டா அவர் விலகி போக மாட்டார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று அவர் சொல்லுகிறார். நீ தலை குனிந்து போகும்படியாக ஆண்டவர் செய்ய மாட்டார். அதற்காக உங்களையும் என்னையும் அவர் அழைக்கவில்லை. நீ தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும். கர்த்தர் சகல ஆசீர்வாதத்தினாலும் உனக்கு தந்து அவர் உனக்குள்ள இருந்து நன்மை செய்கிற தேவனாய், விடுவிக்கிற தேவனாய், சர்வ வல்லமையுள்ள தேவனாய், சமாதானத்தின் கர்த்தராய், உன்னதமான தேவனாய், அவர் உனக்குள்ள பெரிய தேவனாய் இருந்து பெரிய காரியங்களை செய்து உன்னை மேன்மைப்படுத்தவே இந்த கால வேளையில நம்மோடு அவர் பேசுகிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். என் ஜனமே, எந்த காரியம் குறித்து கவலைப்பட வேண்டாம். இந்த காரியம் உனக்கு பெரியது. ஆனா நம் அழைத்த தேவனுக்கு முன்பாக சிறு தூசியை போல இருக்கிறது. நீ அவரை முழுமையாக நீ நம்பினபடியினால், அவரையே நம்பி அவருடைய சமூகத்துக்கு நீ வந்தபடியினால், கர்த்தர் உன்னை விடுவித்து, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து, உன் இருதயத்தின் வேண்டுதல்கள் யாவையும் நிறைவேற்றி உன் இருதயத்தில் மன மகிழ்ச்சியை தந்து கர்த்தர் வழி நடத்த என் தேவன் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். என் ஜனமே, நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த வேளையிலும் கூட இந்த சர்வ வல்லமையிலே தேவனை நோக்கி எத்தனை பேர் நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரும்போது நீ பலன் அடைகிறாய். உன் இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் போது நீ பலன் அடைகிறாய். இந்த காலை வேளையும் கூட எல்லாரும் எழுந்து நின்று இந்த பாடலை நாம் பாடி இரண்டாவது கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்போம். எல்லாரும் எழுந்து நிற்போமாக. பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் எழுந்து நின்று எல்லாரும் கண்களை மூடி இந்த பாடல்களை பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ஆவியில நிரப்பப்பட போறோம். ஒரு 5 நிமிஷம். நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ளவர். அவர் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்யும் மெய்யான ஒளியாய் இருக்கிறார். அவர் உனக்கு பலனை தந்து அவர் வழி நடத்துகிறார். காண்டாமிருகத்தின் ஒத்த பலனை இந்த வேளையில தந்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் தன்னை மறந்து கர்த்தருடைய ஆவியில அவரை பாடி அவருடைய ஆவியில நிரப்பப்படுவோம். அவர் உன்னதமானவர். அவர் சர்வ வல்லமையுள்ளவர். அவர் பலனின் கர்த்தராய் இருக்கிறார். எத்தனை பேர் என் பலனாகிய கர்த்தரில் அன்பு கூறுவேன் என்று சொன்னார். என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். இந்த வேளையில் கூட அவருடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள எத்தனை பேர் பிரயாசப்படுகிறோம். பின்மாறி என் அபிஷேகம் மாம்சமான அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியால் நிரப்பிடுமே. பின்மாறி உங்களுக்குள்ள எவ்வளவு பலன் இருக்கும் அந்த அளவுக்கு நீ கூப்பிட சத்தத்தை உயர்த்தி அப்பொழுது இன்னும் காண்டாமிருகத்தில் ஒத்த பலனை தருவார். நன்மையினால் பரிசுத்த ஆவியினால் நிரப்புவார். நீ ஆயிரங்கிடுமே, அக்னினாபாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாகி இறங்கிடுமே. மகிமை பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. எலும்பு பள்ளத்தாக்கினுள் ஒரு சேனையை நான் காண்கிறேன், சகலகதுரபகதுடா அதிகாரம் தந்திடுமே. சகதுகதுரபகதுடா எலும்பு பள்ளத்தாக்கினுள்
ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே திக்க தரிசனம் சிகட்டகத்துட பக்கத்துடா ஆமென் ஹல்லேலூயா. வல்லம 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 ஜீவநதியாக பாய்ந்திடுமே அக்கினியாக ஹல்லேலூயா. வல்லம 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 தேவ வல்லமே ஒவ்வொரு வேளையும் ஆண்டவரே அக்கினி அபிஷேகத்தால் நிரப்புங்க. உம்முடைய அக்கினி ஆண்டவருடைய பலன் ஆண்டவரே நிரப்பட்டும். ஓ மகிமை பலனாகிய கர்த்தாவே இதுவரை வெளிப்படுங்க. சிகட்டகத்துட பக்கத்துடா தேவகத்து நோபல்ல கத்திடா ஜீவநதியாக பாய்ந்திடுமே சிகட்டகத்துட பக்கத்துடா இறங்கிடுமே அக்னிநாவாக வந்திடுமே பெருங்காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே. பலவீன யவனம் தன்னை பலவான் என்று சொல்வானாக. சிகட்டகத்துட பக்கத்துடா தி தேவகத்துடா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. பலவான்கள் எல்லாரும் கரங்களை தட்டி இயேசுவே உமக்கு நன்றி. என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுகிறேன். ஓ மகிமை தி சிகட்டகத்துட பக்கத்துடா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். சிகட்டகத்துட பக்கத்துடா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிகட்டகத்துட பக்கத்துடா ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பெருங்காற்றாக வீசிடுமே ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே அக்கினியா இறங்கிடுமே அக்னிநாவாக அமர்ந்திடுமே பெருங்காற்றாக வீசிடுமே சிகட்டகத்துட பக்கத்துடா சகலகத்துரமனா தி தேவகத்துரே ஓ மகிமை மானிசமான யாவர் மீதும் இந்த கடைசி நாட்கள்ல பரிசுத்தாவி ஊற்றுங்கப்பா. என் தேவனே என் தேவனே என் தேவனே சிகட்டகத்துட பக்கத்துடா தி தேவகத்துரே சகலகத்துர பக்கத்துடா அக்னிநாவாக அமர்ந்திடுமே சிகட்டகத்துட பக்கத்துடா ஜீவநதியாக அக்னியா இறங்கிடுமே அக்னிநாவாக அமர்ந்திடுமே பெருங்காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே அக்னியா இறங்கிடுமே அக்னிநாவாக அமர்ந்திடுமே பெருங்காற்றாக வீசிடுமே சர்வ வல்லமையில தேவனாய் பலனாய் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். சிகட்டகத்துட பக்கத்துடா ஜீவனின் பலனாய் உங்களுக்குள்ள இருந்து நான் வழி நடத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறேன். சிகட்டகத்துட பக்கத்துடா உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. சிகட்டகத்துட பக்கத்துடா நான் உனக்கு பலனாய் இருந்து ஜீவனின் பலனாய் இருந்து முடிவு வரை உன்னை நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிகட்டகத்துட பக்கத்துடா தி சிகட்டகத்துட பக்கத்துடா ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. சிகட்டகத்துட பக்கத்துடா ஹல்லேலூயா. சிகட்டகத்துட பக்கத்துடா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிகட்டகத்துட பக்கத்துடா ஆமென். நம்முடைய தேவன் ஜீவனின் பலனாய் ஒவ்வொருக்கும் பலனாயிருந்து இனி இந்த நிமிஷத்திலிருந்து அவர் செய்ய போகிற காரியம் பயங்கரமாய் இருக்கும். தி சுகட்டகத்துட பக்கத்துடா நம்முடைய தேவன் பெரிய தேவன். என் ஜனமே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று அவர் சொன்னாரே. இந்த நிமிஷத்திலிருந்து அவர் துவங்கி கொண்டிருக்கிறார். சிகட்டகத்துட பக்கத்துடா உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று நமக்கு சொன்னாரே.
இந்த வாக்குத்தத்தம் இந்த நிமிஷத்திலிருந்து ஒவ்வொருக்குள்ளும் அவர் தொடங்கி கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நமக்குள்ள இருந்து தொடங்கினவர் முடிவு பரியந்தம் நம்மளை நடத்த வல்லமையுள்ளவர், சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. உட்காருவோம், எல்லாரும் உட்காருவோம். கர்த்தர் தொடர்ந்து அவர் பலனாய் இருக்கிறார். என் ஜனமே, இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நாம் தப்ப வேண்டுமானால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். சபைக்கு வாரம் பரிசுத்த ஆவி இல்லையே, ஆவிக்குரிய வரங்கள் செயல்படலையே, நீ கவலையோடு நீ இருக்கலாம். நீ உன் முயற்சியை விடாமுயற்சி உனக்கு வேண்டும். ஒருபோதும் உன் நம்பிக்கையை விட்டுவிடக்கூடாது. தொடர்ந்து வீடுகளில் நீ ஜெபம் பண்ணு, ஸ்தோத்திரங்களை நீ ஏறெடு. ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். நீ ஸ்தோத்திரம் பண்ணும் போது, தேவனை மகிமைப்படுத்தும் போது உனக்குள்ள ஒரு காண்டாமிருகத்தின் ஒத்த பலனை தருவார். ஸ்தோத்திரம் பண்ண உனக்குள்ள ஒரு தேவ பலன் இறங்கும். பரிசுத்த ஆவியானவர் வந்து உனக்குள்ள வந்து ஆளுகை செய்வார். ஆகவே இந்த கடைசி நாட்கள்ல பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஒவ்வொரு மனிதன் பெற்றுக்கொள்ளும் போதுதான் இந்த பலவீனங்கள் நம்மளை நோக்கி வரும்போது நம்ம காண்டாமிருகத்தின் ஒத்த இந்த பலனாகிய கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறத பார்த்து பலவீனம் பயந்து ஓடி போயிடும். ஆகவே இந்த பலனாகிய கர்த்தர் நமக்குள்ள வரணும்னா இந்த கடைசி நாட்கள்ல பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். மாமிசமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்களாப்பா, உங்களுடைய பரிசுத்த ஆவி எனக்கு தர மாட்டீங்களா? எனக்கு தாங்க, என் பிள்ளைகளுக்கு தாங்க, என் கணவனுக்கு தாங்க, என் குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. நீ ஆண்டவரிடம் நீ கேட்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி சம்பவிக்க போகிற காரியங்கள் பயங்கரமான காரியங்களா நாம் பார்ப்போம். என் ஜனமே, நீ தேவனுக்குள்ள நாம் நிலைத்திருக்கும் போது அதை பார்ப்போம். ஆனா நம்மள ஒன்றும் அணுகாது. இனி சம்பவிக்கிற போற காரியம், ஒவ்வொரு காரியமும் கலக்கத்தை உண்டு பண்ணும், பயங்கரமா இருக்கும். ஆனா நம் கர்த்தருக்குள்ள இருக்கிற நமக்கோ இந்த வசனம் நிறைவேறுது என்று நாம் சந்தோஷமாய் காணப்படுவோம். ஆனா கர்த்தருக்குள்ள எத்தனை பேர் நிலைத்திருக்கிறவர்களாய் இருக்கிறோம்? தேவ வசனம் நமக்குள்ள இருக்கும் போது ஒரு பலத்தை நமக்குள்ள கொண்டு வரும். என் ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நாம் தப்ப வேண்டுமானால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் கோபத்துக்கு நாம் தப்பி கொள்ள வேண்டும் என்றும் கூட நாம் வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 3வது அதிகாரம் 7வது இந்த வசனத்தை போட்டு நீ குறிச்சுக்குங்க. வரும் கோபத்திற்கு தப்பித்து கொள்ள வேண்டுமா, நரக ஆக்கினிக்கு தப்பித்துக் கொள் என்று மத்தேயு சுவிசேஷம் 23:33 கூட நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பித்துக் கொள் என்று நாம் பார்க்கிறோம். உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பித்துக் கொள் என்று நாம் பார்க்கிறோம். வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பித்துக் கொள் என்று நாம் பார்க்கிறோம். இதுக்கெல்லாம் தப்பித்துக் கொள்ளனா நமக்குள்ள என்ன வேணுமா? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வந்தா தான் ஒரு மனிதனுக்குள்ள என்ன வரும்? பலன் வரும். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பலன் அடைந்து என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த கடைசி காலத்துல பாருங்க, அப்படிலாம் வருமா இந்த ஆவிகள்? இப்ப சொல்லப்பட்டதெல்லாம் இதுக்கெல்லாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும். வஞ்சகமாய் நடக்கிற இடத்திலிருந்து தப்பித்துக்கொள், தேவ தண்டனைக்கு தப்பித்துக்கொள். இவைகளுக்கெல்லாம் நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டும். நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவர். கிருபையை பெருக செய்ய அவர் வல்லமை உள்ளவர். வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவர். நம்மை ரட்சிக்க அவர் வல்லமை உள்ளவர். நம்மை தப்புவிக்க அவர் வல்லமை உள்ளவர். நம்மளை நிலைநிறுத்த அவர் வல்லமை உள்ளவர். யுத்தத்தில் அவர் வல்லமை உள்ளவர். நம்மை காத்துக்கொள்ள அவர் வல்லமை உள்ளவர். செயலில் வல்லவர். அவர் நம் உள்ளத்திலிருந்து அவர் பேசுகிறார். அவர் கடிந்து நம்மளை உணர்த்துகிறார். சத்தியத்தில் நடத்துகிறவர். வரும் காரியங்களை அறிவிக்கிறவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு போதனைகளை நினைவு பூட்டுகிறவராயிருக்கிறார். வரங்களை தருகிறவராயிருக்கிறார். ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறவராயிருக்கிறார். இதுக்கெல்லாம் வசனம் இருக்கு. நேரம் இல்லாததுனால தொடர்ந்து நம்முடைய சமூகத்திலே அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்போமாக.
பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறவர். நம் பலவீனமா இருக்கலாம், சோர்ந்து போய் நம் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை, நீ இருக்கிற பலவீனங்களிலிருந்து உனக்கு உதவி செய்யவே நான் உனக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன். நான் உன்னை நடத்த ஜெயமாய் நடத்த வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறேன். என்னை நீ பற்றிக்கொள் என்று ஆண்டவர் பேசுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை பலவீனப்படுத்தும் காரியங்கள் உன்னை தேடி வரலாம். நீ எதற்கும் நீ பலவீனப்பட்டு நீ போக வேண்டாம், நீ சோர்ந்து போக வேண்டாம். திட்டமானதாய் இருந்து நீ காரியத்தை நடப்பி கட்ட கத்துற பக்கத்துடா. அவர் உனக்குள்ள இருந்து பலனாய் இருப்பார், ஜீவனாய் இருப்பார், உன்னை ஜெயமாய் நடத்துவார். என் ஜனமே, இந்த கடைசி நாட்கள்ல நான் எழும்பி பிரகாசிக்கிற காலம்தான் இது. நாம் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேணுமே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர் என்று நீங்க சொன்னீங்களப்பா. நான் விசுவாசிக்கிறேன், உண்மை நான் விசுவாசிக்கிறேன். கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை எனக்காக சிந்தினீங்களே, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, எனக்காக கல்வாரி சிலுவையிலே நீங்க இரத்தத்தை சிந்தினீங்களே ஆண்டவரே. அப்பா, சற்று நேரமே நோக்கி நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. நீ எனக்கு இறங்குகிற தேவன், நீர் எனக்கு பலனை தருகிற தேவன். எந்த சூழ்நிலையிலும் நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க. எனக்கு நல்ல எதிர்காலத்தை வச்சிருக்கீங்க. என் பிள்ளைகளையும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க பாதுகாப்பீங்க. அது எனக்கு போதும் ஆண்டவரே. எத்தனை பேர் நம்ம அறிக்கை பண்ணுகிறோம், நம்முடைய பலவீனங்களில் நம்ம உதவி செய்யவே நம்முடைய தேவன் நமக்குள்ள இருக்கிறார். அதை அநேகர் அறியாதபடிக்கு தான் ஐயோ பலவீனம் வருது, சோர்வு வருது, இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எப்பய போல வாழ்க்கையை செய்வோம். பின்வாங்கி போற இந்த சோர்வை கொண்டு வருகிற ஆவிதான் பிசாசின் ஆவிகள். ஆகவே உனக்கு பலவீனம் எப்ப வருதுலாம், வரும்போது நீ ஸ்தோத்திரங்களை நீ ஏறெடு. கர்த்தர் உனக்குள்ள இருக்கிறார் என்று இந்த சிந்தையில நீ கொண்டு வா. நீ தட்டி எழுப்பு. ஆண்டவரே, நீ சும்மா இராதையும், பேசாமல் இராதையும். தாவீது ராஜா சொல்றார், சங்கீத புஸ்தகத்தில் நான் வாசிக்கிறோம், நீங்க எனக்குள்ள இருக்கீங்க கர்த்தாவே, நீங்க உதவி செய்யுங்க. ஆண்டவர்கிட்ட நான் உதவி கேட்க வேண்டும். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும் என்று குருடர்கள் கூப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். தாவீதின் குமாரன் என்றால் நமக்கு இறங்குகிற தேவன், நம்முடைய பலவீனங்களில் உதவி செய்கிறார். நமக்காக பெருமூச்சலோடு என்ன செய்கிறாரா, பிதாவிடம் வேண்டுதல் செய்கிறவர், இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நம்மை பலவானாய் வைத்திருக்கிறார். என் ஜனமே, நாம் ஒருபோதும் அவரை நம்பியிருந்த ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நீ ஏதோ நினைத்து நீ வந்திருக்கலாம் என் ஜனமே. கர்த்தர் சொல்கிற வார்த்தை நான் உனக்கு பலனாய் இருப்பேன், உன்னை மேன்மைப்படுத்தி நான் உயர்த்தி வைப்பேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். நம்முடைய பலன் எப்போது வருமானால், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்பொழுது பலன் அடைவோம். ஆகவே எந்த காரியத்தை சொன்னாலும் நம்ம சோர்ந்து போக மாட்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த நாட்களில் அந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி வண்டியிலிருந்து விழுந்துட்டாங்க சொன்னாங்க. தேவ சமூகத்துக்கு வந்திருக்காங்க. ஒரு கலக்கமான செய்தி வந்துச்சு. அப்போதான் சமையல் பண்ணிட்டு அப்படித்தான் வாரேன். வரும்பொழுது நீங்க எதுவும் பயப்படாதீங்க, கர்த்தர் ஜீவனை தருவார், ஒன்றும் ஆகாது. பாருங்க, ஆண்டவர் அதெல்லாம் ஆண்டவர் நமக்குள்ள இருக்கும்போது திடப்படுத்துவார். நம்ம கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம பதறி என்ன செய்ய போறோம்? நீ போய் ஒரு ஜீவனை தர போறியா? அது ஓடி ஐயோ அப்படி இருக்கே, நீ எவ்வளவு பறந்தால் நீ ஜீவனை கொடுக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்குள்ள இருந்து பலப்படுத்துவார். இது ஒன்றும் ஆகாது. பாருங்க, அப்படிதான் ஆண்டவர் அப்படிதான் நமக்குள்ள இருக்கும்போது பலனை தருவார். ஆனால் கலக்கமா இருக்கும். ஆனா கர்த்தர் நமக்கு பலனா இருக்கும் போது அவர் பேசுவார், மகளே ஒன்றும் செய்யாதுப்பா, இந்த காரியத்தை குறித்து என்ன செய்யாத, நீ கலங்க வேண்டாம், முழுமையாக என் சமூகத்திலிருந்து நீ அன்பு கூறு, என் முழுமையாக அன்பு கூறு. அவர் பேசுவார். ஆகவே அதனாலதான் நீங்க எல்லாரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளும் போது வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். உங்க குடும்பங்கள்ல என்ன நடந்தாலும் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். சொப்பனத்தின் மூலமாய் அவர் வெளிப்படுவார், பேசுவார். அதனாலதான் நீங்க இந்த கடைசி நாட்கள்ல பரிசுத்த ஆவியின்
அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள ஆளுகை செய்யும் போது அவர் பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். அவர் பரிசுத்தாவி வரும்போது தான் பாருங்க வந்துட்டு கடைசி பரியந்தமும் நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சி உள்ளவர்களாய் நாம் வாழ முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் கூட நாம் இருதயத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போமாக. கர்த்தாவே, நீ பலனுள்ள தேவனாய் இருக்கீங்க. கர்த்தாவே ஸ்தோத்திரம், நீ வல்லமை உள்ளவர். இந்த வசனம் பாருங்க, நாம் பலனுள்ளவன் என்று நாம் சொல்ல வேண்டும். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. வருஷம் போது பலவீனம் பலவீனம், இந்த பலவீனம் வந்துகிட்டு தான் இருக்கும். நீ அதை சொல்லக்கூடாது. ஒவ்வொரு பலவீனனும் என்னதான் சொல்லணுமா? தன்னை பலவான் என்று சொல்வானாக. என் தேவன் பலனாய், ஜீவனின் பலனாய் இருக்கிறார். கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற தேவன் எனக்குள்ள இருக்கிறபடியினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்கு அது இல்லையே இது இல்லையே நீ சொல்ல வேண்டியது இல்லை. இது எல்லாவற்றையும் ஆண்டவர் தருவார். எல்லா தேவைகளும் உனக்கு தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு திருமண காரியம் வைத்திருந்தாலும் சரி, வீடு புதிதானி கட்டினாலும் சரி, அது துவக்கினவர், அது முடிக்க வல்லமை உள்ளவர். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொன்னார். நீ கர்த்தரை நம்பி அவருடைய நீ வந்து விட்டாய், ஒருபோது நீ தலை குனிந்து போக மாட்டாய். அவர் துவக்கினவர், முடிக்க வல்லமை உள்ளவர். அவர் அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அவர் பலனின் ஜீவனாய் இருக்கிறார். எல்லா தேவைகளையும் யாரை கொண்டு அவர் செய்வார். அதை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம். ஒன்றே ஒன்று செய், தேவனை நீ துதிகளை செலுத்தி ஏறெடு. தேவனை மகிமைப்படுத்தும் போது உன் தேவைகள் எல்லாம் சந்திக்கும். நீ நினைப்பதற்கு, நீ வேண்டிக் கொள்வதற்கு மேலாகவே அவர் தருவார். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அதிசயங்களை காண பண்ணுவார். அதிசயங்களை அவர் செய்வார். என் ஜனமே, எதிர்பார்க்காத அளவுக்கு மேல மேல ஆண்டவர் கொண்டு போவார். எத்தனோ பேர் பொறாமப்படுவாங்க. அந்த பொறாமையின் ஆவிகளை கர்த்தர் அழித்து போடுவார். ஆண்டவர் நினைத்ததை எவனாகிலும் தடை செய்ய முடியாது. அவர் நினைத்ததை தடை செய்ய ஒருவராலும் முடியாது. என் ஜனமே, நீ கர்த்தரை நம்பி வந்துவிட்டாய். அவரையே நம்பி நீ ஜீவிக்கிறாய். கர்த்தர் உனக்கு பலனாய் உனக்குள்ள இருக்கிறார். அவர் உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் ஆரம்பித்தவர், முடிக்க அவர் வல்லமை உள்ளவர். ஒருபோது நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். கர்த்தர் உன்னை ஜெயமாய் வழி நடத்துவார். என் ஜனமே, உன் கடன் பிரச்சனைகளை நீக்குவார். திருமணம் காரியம் கூடி வரலையா? திருமண காரியங்கள் கூடி வர கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எல்லா தடைகளையும் அவர் நீக்குவார். கற்பத்தின் கனி இல்லையா? உனக்கு குழந்தை பாக்கியத்தை தர என் தேவன் வல்லமை உள்ளவர். அவரை நம்பி விசுவாசித்து தொடர்ந்து அவரை நோக்கி நீ கூப்பிடு. அவர் உன் பலவீனங்களில் உனக்கு பலனாயிருந்து உனக்கு உதவி செய்ய அவர் வல்லமையுள்ள தேவன். நீ சோர்வுக்கு மட்டும் இடம் கொடுக்க வேண்டாம். யாக்கோபை போல விடாமுயற்சியோடு என்னை ஆசீர்வதித்தால் நான் உன்னை விடமாட்டேன் என்று அவர் கேட்டார். தேவனுடைய ஆசீர்வாதத்தை முடிவில் அவர் பெற்றுக்கொண்டார். என் ஜனமே, இந்த ஜெபத்து மூலமா நீ தேவனை நோக்கி நீ கூப்பிடு கொண்டே இரு. அவர் உனக்கு ஜீவனின் பலனாய் இருப்பார். கர்த்தர் உன்னை வழி நடத்துவார். பெரிய காரியங்களை செய்வார். உனக்கு வருகிற ஆபத்திலிருந்து அவர் பாதுகாப்பார். கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். அந்த ஜீவனின் இந்த பலனாகிய கர்த்தர் உனக்குள்ள வரும்போது நீ எதிர்பார்க்காத அளவுக்கு அதிசயங்களை நீ காண்பாய். உன் சத்துருக்கள் தலை குனிந்து போக அவர் செய்வார். பெரிய காரியங்கள் அவர் செய்வார். நீ பெரிய தேவனை நீ நம்பி ஜீவி. உன் குடும்பத்தில் இருக்கிற இந்த பிரச்சனையை நீ பார்க்க வேண்டாம். நீ பின்னிட்டு பார்க்க வேண்டாம். இயேசுவை நோக்கி நீ போ. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உனக்கு நன்மையானதை தருவார். நீ எதிர்பார்க்காத அளவுக்கு உன்னை உயர்த்தி வைப்பார். உன்னை நடத்தி வந்த அந்த ஆரம்பத்தில் நடத்தி வந்த வழியை நீ நோக்கி பார்க்கும் போது நீ ஆச்சரியப்படத்தக்க உன்னை அவர் வழி நடத்துவார். நீ மனுஷனை நம்பி வரல, நீ தேவனை நம்பி வந்தாயே. நீ அவர் உனக்குள்ள பலனாய் இருந்தாரே. கஷ்டத்திலும் உயர்விலும் தாழ்விலும் நீ கர்த்தரை நீ பின்பற்றினாயே. உன்னை கைவிடுவாரா?
ஒருபோது உன்னை கைவிட மாட்டார். கர்த்தர் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டார், உன்னை விட்டு விலக மாட்டார். இனி தேவ சத்தத்தை இனி வருகிற காலங்களில் நீ கேட்பாய், நீ தரிசனங்களை நீ காண்பாய், சொப்பனத்தின் மூலமாய் கர்த்தர் உன்னோடு பேசுவார். பெரிய பெரிய காரியங்களை இன்றிலிருந்து நீ காண்பாய். கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்வார். உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தரை நீ உண்மையாக பின்பற்றுகிறபடியினால், தேவனுக்கு முன்பாக உண்மை உத்தமமாய் நீ நடந்து கொண்டபடியினால் நீர் ஆசீர்வாதமாக இருப்பாய். கர்த்தர் உன்னை உயர்த்தி உன்னை அழகு பார்ப்பார். இந்த வார்த்தைகளை எத்தனை பேர் நாம் விசுவாசிக்கிறோம்? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அவர் ஒருபோது நம்மை விட்டு விலகி போக மாட்டார். என் ஜனமே, நம்ம சொந்த பந்தம் உலகமே நம்மை கைவிட்டாலும் நம்முடைய தேவன் நம்மை கைவிட மாட்டார். உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் உன்னோடு இருந்து ஜீவனின் பலனாய் இருந்து உன்னை உயர்த்தி வைக்க என் தேவன் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆகவே இந்த வேளையில யாவரும் எழுந்து நிற்போமாக, அவரை நோக்கி நாம் பார்ப்போமாக. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இந்த வேளையில நாம் ஒவ்வொரு திருவசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமாக. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. ஆண்டவரை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எத்தனை பேர் நாம் சொல்லுகிறோம்? நம்மை பலப்படுத்துகிற தேவன் நமக்குள்ள இருக்கிறார். அவர் ஜெயத்தை தர வல்லமை உள்ளவர். அவர் நன்மை செய்கிற தேவனாய் நம்மோடு இந்த வேளையில் அவர் பேசுகிறார். என் ஜனமே, ஹல்லேலூயா. இந்த திருவசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? கடைசி பரியந்தம் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் சாட்சிகளாய் காணப்பட நம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நாம் பலன் அடைவோமாக. இனி வருகிற நாட்கள் பலவீனன் என்று நீ சொல்ல வேண்டாம். பலவீனன் ஒவ்வொருவனும் தன்னை பலவான் என்று நீ சொல்லு. நான் பலவான், நீ எனக்குள்ள பலனின் ஜீவனாகிய கர்த்தர் எனக்குள்ள வாசம் செய்கிறீங்க. நாம் சாதாரணவர்கள் அல்ல. இந்த பூமியிலே நம்மை பார்க்கிற யாவரும் ஆச்சரியப்படுவார்கள். நாம் வித்தியாசமானவர்கள். அந்த ஜனத்திலிருந்து, இருளின் ஜனத்திலிருந்து நம்மளை வேறு பிரித்து அவருடைய பிள்ளையாய் நம்மளை மாற்றி இருக்கிறார். இந்த ஜீவனின் பலனாகிய கர்த்தர் நம்மளை கடைசி வரைக்கும் வழி நடத்துவார். உன் போக்கையும் உன் வரத்தையும் அவர் இது முதல் கொண்டு காத்துக் கொள்வார். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன் நின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடுகின்ற கட்டளை இடுவார். பக்கத்துடா இந்த வேளையில நம் திருவசனத்துக்கு ஒப்பு கொடுப்போம். ஜீவனின் பலனாகிருந்து கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனாடி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனாடி, அவரே உனக்கு பலனாய் இருக்கிறார். பயமில்லையே. மகிமை உமக்கே ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓஹோ, ஆராதனை உமக்கே. ஆமென், ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஒவ்வொருவரும் நம்ம ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்போம். அதுவே தேவனுக்கு நாம் செய்யத்தக்க புத்தி இல்ல ஆராதனை. கர்த்தாவே, நீங்க பேசின திருவசனத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இயேசுவே, அவரே நமக்கு ஜீவனின் பலனாயிருந்து வருகிற நாட்கள், இனி வரும் நாட்கள்ல அவர் வழி நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இனி அதுக்கு முன்பாக உன்னை பார்த்தவர்கள் யாவரும் இனி வருகிற நாட்கள் உன்னை வித்தியாசமாக பார்ப்பார்கள். உனக்குள்ள அநேக மாற்றங்களை கத்த தந்து கொண்டிருக்கிறார். பக்கத்துடா இனி வருகிற நாட்கள்ல கத்தர் உன்னை உயர்த்தி வைப்பார். உன்னை பலவீனங்கள் ஒருபோது உன்னை அணுகாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஜீவனின் பலன் உனக்குள்ள இருக்கும் போது இந்த பலவீனத்துக்கு இடமில்லை. பிசாசுக்கு எதிர்த்துகள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். வாதை உன் கூடாரத்தை அணுகாது. பக்கத்துடா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெயத்தின் கத்தர், பலனாகிய கத்தர் மாத்திரமே உனக்குள்ள இருந்து ஆளுகை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு மட்டுமே உன் சரீரத்தில் இடம் கொடு. ஹல்லேலூயா. பலனாகிய கத்தர் உனக்குள்ள வந்து பெரிய காரியங்களை செய்வார். பக்கத்துடா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய சமூகத்துக்காக நம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் வழி நடத்தினபடியால் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீ பெரிய தேவனாய், சர்வ வல்லமையுள்ள தேவனாய், கர்த்தாவே, நீர் எங்களோடு எங்கள் மத்தியிலே நீங்கள் பேசின நம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பகுதியில் நீங்க நடத்தி தந்தைகளும் கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வேளை நீ எங்களோடு பேசினீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. கர்த்தாவே ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்குள்ள வரும்போது நாங்கள் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து நாங்கள் எழும்புவோம். கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையின் மூலமாய் ஆண்ட காண்டாமிருகத்தின் ஒத்த பலனை தந்து நீங்க வழி நடத்துங்க. ஜீவனின் பலனாய் இருங்க. கர்த்தாவே, வந்திருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்ப சூழ்நிலைகளையும் நீ அறிகிற தேவன், நீ காண்கிற தேவன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வீடுகள்ல ஆண்டவரே ரட்சிக்கப்படாமல் இருக்கிற யாவரையும் வருகிற நாட்களை கொண்டு வாங்க. நீங்க எங்களுக்கு வாக்கு பண்ணிருக்கீங்க, இந்த வருஷத்துல கர்த்தாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீன்னு சொல்லியிருக்கீங்க. குடும்பமாய் ஆண்படி சமூகத்துக்கு வர நீ அனுக்கிரகம் பண்ணும், நீங்க உதவி செய்யும். ஆண்டவரே, எல்லாம் கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாவற்றிலும் உங்களுடைய பிள்ளைகளோடு இருந்து நீங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, நீர் பாதுகாப்பாய் ஒவ்வொருக்குள்ள இருந்து நீங்க வழி நடத்துங்க. பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஆசீர்வதிங்க. பரிசுத்த ஆராதனைக்கு வராமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் இனி வருகிற நாட்களில் கொண்டு வரும் பெரிய காரியங்களை செய்யுங்க. உடைய எக்கால சத்தம் கேட்கும் பொழுது உம்மை சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்துங்க. துதி கனம் மகிமையும் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் துதி கன மகிமையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கே கொடுத்து கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நாம் தொடர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் அவருடைய பாதுகாவலும் நம்ம அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.